clubhouse, tiny living room, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's home. அண்மை செய்தி. பீகார் மாநிலம் தர்பங்காவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளார். அம்பேத்கர் விடுதி மாணவர்களுடன் கலந்துரையாடச் சென்றபோது காவல்துறையினரால் ராகுல் காந்தி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். ராகுல் காந்தியை தடுத்து நிறுத்தியதால் காங்கிரஸ் கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் அங்கே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. பீகாரில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் பீகார் தர்பங்காவில் உள்ள அம்பேத்கர் விடுதியில் மாணவர்களை சந்திக்க காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி சென்றார். அங்கே காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். இதனால் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் மற்றும் காவல்துறையினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கணபதி, பீகார்ல விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில ராகுல் காந்தி தற்போது அங்கே தர்பங்காவில் மாணவர்களுடன் கலந்துரையாடதான் சென்றார். ஏன் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார்? என்ன நடக்கிறது அங்கே? நீங்கள் சொன்னது போலவே பீகார் மாநிலத்தில் இந்த வருடமே சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்காக ராகுல் காந்தி அடிக்கடி பீகார் மாநிலம் சென்று அங்கே காங்கிரஸ் தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் பணியிலும் மற்றும் பல்வேறு மகாநாடுகள் மூலமாக கட்சிக்கு கூடுதல் ஆதரவு திரட்டும் முயற்சிகளிலும் ஈடுபட்டிருக்கிறார். காங்கிரஸ் பீகார் மாநிலத்திலே ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணியிலே போட்டியிட உள்ளது. அதே சமயத்திலே தற்போது அங்கு ஆட்சியில் இருப்பது நிதிஷ்குமார் தலைமையிலான ஜேடியு மற்றும் பாரதிய ஜனதா கூட்டணி அரசு. ஆகவே கருத்து வேற்றுமைகள் பல்வேறு விவகாரங்களில் தொடர்கின்றன. ராகுல் காந்தி தொடர்ச்சியாக ஜாதிவாரி ஜனத்தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையிலே இடஒதுக்கீடுகளை மாற்றியமைக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார். பீகார் மாநிலத்தில் ஏற்கனவே காஸ்ட் சென்சஸ் என்பதற்கு பதிலாக காஸ்ட் சர்வே என்ற முறையிலே கணக்கெடுப்பு நடைபெற்றிருக்கிறது. அதாவது முழுவதுமாக ஜனத்தொகை கணக்கிடாமல் சாம்பிள் மூலமாக எந்தெந்த பிரிவினர் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் என கணிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது மத்திய அரசு நாடு முழுவதும் ஜாதிவாரி ஜனத்தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என அறிவித்திருக்கிறது. ராகுல் காந்தி எங்களுடைய கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, மத்திய அரசு இது எப்போது நடத்தப்படும், எவ்வளவு விரைவில் முடிக்கப்படும், இதன் அடிப்படையிலே எப்போது புதிய கொள்கைகள் அமலுக்கு வரும் என்ற கேள்விகளை எழுப்பி வருகிறார். மத்தியிலும் சரி பீகாரிலும் சரி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அரசு ஆட்சியிலே இருக்கிறது. ஆகவே காங்கிரஸ் கட்சி அதன் கொள்கைகளுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில்தான் வேலைவாய்ப்பின்மை மற்றும் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து ராகுல் காந்தி தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார். மாணவர்கள் மூலமாக பாத யாத்திரை போன்ற பல்வேறு திட்டங்களும் அங்கே தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியால் அமல்படுத்தப்படுகின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தற்போது அங்கு நிலவும் பதட்டத்தை கருதி காவல்துறையினர் அனுமதி இல்லாமல் ராகுல் காந்தி நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என வலியுறுத்தி வருவதால் காங்கிரஸ் கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல், தள்ளுமுள்ளு ஆகியவை ஏற்பட்டுள்ளன. வேதவலி, விரிவான தகவல்களுக்கு நன்றி கணபதி. Big clubhouse, tiny living room, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's home.